வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாநில ஆட்சேர்ப்பு நிலையம், அதாவது எஸ்ஆர்பி சம்மந்தமான தகவல் தான். ஸோ இந்த எஸ்ஆர்பிக்கான ரிசல்ட் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்ற கொஷின்ஸ் தான். ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கில் நம்ம வந்துடுவோம் அப்படின்ற தகவல் கொடுத்துருந்தோம். ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வரலை, பப்ளிஷ் ஆகலை, அடுத்தடுத்த அப்டேட் அப்படின்றது வரலை. ஸோ முதல்ல டிஆர்பி அதற்கான ரிசல்ட் கொடுப்பாங்களா, அல்லது எஸ்ஆர்பிக்கான ரிசல்ட் கொடுப்பாங்களா, எப்போ அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றது இருக்கும், அடுத்தடுத்து எப்போ இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற கொஷின்ஸ் தொடர்ச்சியாக எல்லாரோட கேள்விகளும் அதை பற்றி தான், அதை நோக்கி தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முதல்ல டிஆர்பியாக இருந்தாலும் சரி, எஸ்ஆர்பியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் வச்சாச்சு. ஸோ எக்ஸாம்ஸ் வச்சதுக்கப்புறம் அதை போஸ்ட்பான் பண்ணுறதுக்கோ, இல்லை தள்ளி வைக்கிறதுக்கோ, டிலே பண்ணுறதுக்கோ எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் இல்லை. ஏன்னா நிறைய ரூமர்ஸ் போஸ்ட்பான் பண்ணுறாங்களாமே, கோர்ட்டில் கேஸ் இருக்காமே, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள். யாருக்கு என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையும் ஒரு தகவலாக கொடுத்துட்றாங்க, சொல்லிடுறாங்க. பட் அதை நம்ம உண்மையாக பொய்யா அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய அனைத்து தகவல்களுமே ரூமர்ஸ் தான். அந்த மாதிரி கேஸஸோ இல்லை மற்றபடி போஸ்ட்பான் பண்ணுறது, தள்ளி வைக்கிறது, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலை அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா அது அஃபிஷியலாக ஒன்று அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அஃபிஷியலாக ஒரு நியூஸ் பேப்பரில் வரணும், இல்லை வெப்சைட்டில் ஏதாவது அப்டேட் பண்ணணும், ரெக்யூர்மெண்ட் போர்டிலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும். அந்த மாதிரி எந்த விஷயமும் சொல்லாமல் நம்ம கண்மூடித்தனமாக யாரோ ஒருத்தர் சொல்கிற விஷயத்த கண்மூடித்தனமாலாம் நம்ப முடியாது. ஸோ அப்படி நம்பவும் தேவையும் இல்லை அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். அடுத்து இதுக்கான சரி ஓகே, இது எல்லாமே ரூமர்ஸ் அப்படின்னா அடுத்த ரிசல்ட் எப்போ அப்படின்னா, நமக்கு ஆன்சர் கீ செட் பண்ணுறதுக்கான கொஞ்சம் ப்ராசஸ் போய்கிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஆர்பியில் இந்த வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணுற ப்ராசஸ் அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்றத ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். பட் டிஆர்பியில் அந்த ப்ராப்ளம். பட் எஸ்ஆர்பியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, எஸ்ஆர்பி பொறுத்தளவுக்கு நமக்கு மேக்ஸிமம் இந்த ஒரு 7ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட்டு அடுத்த நகர்வு அப்படின்றது வந்துடும். ரொம்ப நாள் டிலே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இப்போது இந்த 2 தேர்வுகளையும் நடத்தணும். எஸ்ஆர்பியும் முடிக்கணும், டிஆர்பியும் முடிக்கணும். ஸோ அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இதில் டிலே பண்ணுறதுக்கோ, இல்லை ரொம்ப நாட்கள் கிடப்பில் வைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் அப்படின்றது இல்லை. மேக்ஸிமம் இந்த ஒரு 7ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே, நவம்பர் 7 to 10, நவம்பர் 7லேருந்து 10க்குள்ளே உங்களுக்கு அடுத்த அப்டேட் அப்படின்றது கொடுத்துருவாங்க. ஸோ ரிசல்ட் அப்படின்றதும் பப்ளிஷ் ஆகிடும். இன்டர்வியூக்கான கால் லெட்டர் அப்படின்றது எஸ்ஆர்பிக்கு வந்துடும். டிஆர்பி அதனுடைய தன்மை அப்படின்றது என்ன இருக்குது அப்படின்றத நம்ம விசாரித்து தான் சொல்லணும். ஸோ எஸ்ஆர்பிக்கு இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஆர்பி நடந்த ஒரு 1 வீக் கேப்பில் மேக்ஸிமம் நம்ம எக்ஸாம்ஸ் எப்படி எழுதணுமோ சேம் அதே மெத்தடில் தான் ரிசல்ட்டு மற்ற எல்லா ப்ராசஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எஸ்ஆர்பி முடிஞ்ச ஒரு 1 வீக் டைமில் உங்களுக்கு டிஆர்பிக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றதும் கொடுப்பாங்க. அதற்கான ரிசல்ட் அப்படின்றதும் வரும். டிஆர்பி கண்டக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு டிஸ்ட்ரிக் வைஸாக முடிஞ்சிடும். எஸ்ஆர்பி தான் ஒரே சென்ட்ரல் ஸ்டேட் வைஸ் அப்படின்றது ஒரே மாதிரி நடக்கும். டிஆர்பி அப்படிங்கிறப்போ அந்தந்த மாவட்டத்தில் உங்களுக்கு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்துடும். ஸோ அதனால் டிஆர்பி கண்டக்ட் பண்ணுறது, எஸ்ஆர்பி முடிச்சிட்டாங்க அப்படின்னா டிஆர்பி ஓரளவுக்கு ஒரு 2-3 நாட்களில் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்டான டைம்லேயே முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடந்த ஆண்டுகளில் அந்த மாதிரி தான் முடிச்சிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். இதுக்கு அடுத்து நம்ம இப்போ எஸ்ஆர்பியாக இருந்தாலும் சரி, டிஆர்பியாக இருந்தாலும் சரி, இதுக்கு இன்டர்வியூ அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு எக்ஸாம்ஸ் எழுதிட்டா, ஏன்னா நிறைய பேர் ஃபஸ்ட்டு முறை எக்ஸாம்ஸ் எழுதின நபர்கள் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, எக்ஸாம்ஸ் எழுதிட்டோம், மார்க் ஹையாக வாங்கிட்டோம் அப்படின்னா குரூப் 4 மாதிரி டைரெக்டாக ஜாப் போல் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. ஸோ அது ஒரு தவறான கண்ணோட்டம். இந்த தேர்வு அப்படிங்கிறது நீங்கள் 170, அதாவது கொஷினாக 200 கொஷினுக்கு எழுதியிருப்பீங்க. பட் மார்க்காக பார்த்தீங்க அப்படின்னா 170 தான் வரும். மீதி இருக்கிற 30 மார்க்குக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. ஸோ ஃபுல் மார்க்கு இன்டர்வியூ அப்படின்னு மொத்தமாகவே ஃபுல் மார்க்கே உங்களுக்கு 30 தான்.
ஸோ அப்படிங்கிறப்போ இதில் ஒரு கண்டிஷனும் இருக்குது. ஸோ 30 மார்க்குனால் 30 மார்க்கு வந்து ஒருத்தருக்கு போட்டு வேலை ஈஸியாக கிடச்சிருமோ அப்படின்ற மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது. 30ல் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் அப்படிங்கிறது 12 போட்டிருக்கணும். அதாவது யாரோ ஒருத்தரை 11, 10 அப்படின்னு போட்டு ரிஜெக்ட் பண்ண முடியாது. யாராவது ஒருத்தரை 29, 28 அப்படின்னு போட்டு செலக்ட் பண்ணிடவும் முடியாது. குறைந்தபட்ச மதிப்பெண்கள் 12 அப்படின்னா அதிகபட்ச மதிப்பெண்கள் 24. இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் மார்க் கொடுக்கணும். ஸோ 24க்கு மேலே அப்படின்றதும் இன்டர்வியூவில் கொடுக்க முடியாது, 12க்கு கீழே அப்படின்றதும் இன்டர்வியூவில் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு முழுக்க ஓரளவுக்கு இதாக தான் நடக்கும் அப்படின்றத. மார்க் வந்து ஹை மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதுமான ஒன்று. ஏன்னா இந்த ரேஞ்சில் வந்து மார்க் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 99% ஜாப் அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 170 அப்படின்றது எக்ஸாமுக்கு, 30 அப்படிங்கிறது இன்டர்வியூக்கு. இந்த ரெண்டுக்குமே சேர்த்து தான் நம்ம வந்துட்டு ஃபைனல் கட் ஆஃப் அப்படின்றது வரும். ஸோ இந்த ஃபைனல் கட் ஆஃப் இது ரெண்டையுமே சேர்த்து பேஸ் பண்ணி தான், அதாவது 170ல் கட் ஆஃப் வருது அப்படின்னா அது வந்து ஃபைனல் கட் ஆஃப் கிடையாது. இந்த ரெண்டுக்குமே சேர்த்து 170 + 30 200க்குன்னு கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் 100க்குன்னு கொடுப்பாங்க. எப்படி கொடுத்தாலும் ஒன்று தான். இதை பாதியாக போட்டால் 85, இதை பாதியாக போட்டால் 15. அப்போ அது 100க்கு நம்மளே கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் விஷயம். ஸோ அதனால் வந்து இந்த ரெண்டுக்குமே சேர்த்து தான் எக்ஸாம்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூ, இந்த ரெண்டு இதையும் சேர்த்து ஃபைனல் கட் ஆஃப் அப்படின்றது கொடுப்பாங்க. அந்த ஃபைனல் கட் ஆஃபில் நம்மளுடைய பெயர் வந்து செலெக்ஷன் கேண்டிடேட் லிஸ்ட்டில் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஜாப் அப்படின்றது கன்ஃபார்மாக கிடைக்கும். இப்போ வந்துட்டு பேர் வருது, ரிசல்ட் வருது, உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா ஜாப் கன்ஃபார்மாக கிடையாது. இன்டர்வியூ, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரெண்டுமே ஒரே டைமில் தான் இருக்கும். சிவியும் நடக்கும், இன்டர்வியூவும் நடக்கும். ஸோ இது ரெண்டையுமே ஒரே டைமில் தான் பண்ணுவாங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு இன்டர்வியூக்கு மதிப்பெண்கள் அப்படின்றது இருக்குது. ரெண்டுக்கும் கால்குலேஷன் பண்ணி தான் கட் ஆஃப், ஃபைனல் கட் ஆஃப் அப்படின்றது கொடுப்பாங்க. அந்த ஃபைனல் கட் ஆஃபில் உங்களுடைய பேர் வந்துச்சுன்னா மட்டும்தான் ஜாப் அப்படின்றது கன்ஃபார்ம்ன்றதை தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த விஷயம் தெரியாமல் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. ஏன்னா 200 எக்ஸாம் எழுதிட்டோம் அப்படின்னா 200க்குமே அவ்வளோதான் ஜாப் போட்டுருவாங்க போல் அப்படின்ற மாதிரி, சரிங்களா? இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இது சம்மந்தமாக வேறு ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதை வந்து கேள்விகளாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கிற வகையில் வீடியோக்கள் அப்படின்றது கொடுப்போம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.